அனைவருக்கும் வணக்கம். எனது சிறுகதை 2, கற்பனை சிறுகதை 2. கதையின் தலைப்பு மொபைல் கதை. மகிழ்ச்சியான கதை. ஒரு ஊரில் ஒரு கடை. சிவாவுக்கு நிறைய பொருட்கள் கொண்டு வந்தார்கள். ஒரு நாள் அந்த கடையில் மொபைல் வாங்க ஆசையாக இருந்தான். ஆனால் அவனிடம் பணம் இல்லை. அந்த பெண்மணி சிறிது நேரம் கழித்து, 1 வாரம் டைம் எடுத்துக்கொள்வாய், பிறகு கொடு என்றாள். அவனும் அதை ஏற்றுக்கொண்டான். புதிய மொபைல் ஒன்றை அவள் கையில் அவள் கொடுத்தாள். பிறகு அவன் சொன்னான், அத்தை, தயவு செய்து உங்களது ட்ரெஸ் பாக்கெட்டில் பாருங்கள். ஏற்கனவே நான் தொகையை உங்களது பாக்கெட்டில் வைத்துவிட்டேன் என்றான். எப்படி என்று அவள் கேட்டாள். அதற்கு அவன், நீங்கள் ஆடையை கொண்டு வந்தபோது நான் பாக்கெட்டில் தொகையை வைத்தேன். அது எப்படி? சரி, நீ மொபைல் ஃபோனை எடுத்துக்கொள். அவள் மகிழ்ச்சியாக இருந்தாள். அவனும் மகிழ்ச்சியாக இருந்தான். நன்றி.